रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम सुंदर विग्रह मेघश्याम गंगा तुलसी सालग्राम। सद्गुरुनाथ महाराज की। ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சிறப்புமிகு இச்சரிதத்தை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய அத்துணை மெய்யடியார்களுக்கும் இந்த வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் நல்கியிருக்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரபுவுக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். கழிந்த நிகழ்விலே ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய வாலிலே நெருப்பு வைத்த பொழுது அவர் இதுதான் தகுந்த தருணம், இது நம்முடைய எண்ணத்தை ஈடேற்றும் என்று அந்த கொழுந்துவிட்டு பற்றி எரிகின்ற அந்த வாளை நீட்டி எங்கெல்லாம் இலங்கை மாநகரத்திலே பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள், பெரிய பெரிய மாட மாளிகைகள், இது மாதிரி எல்லா கட்டடங்களும் எல்லா இடங்களிலும் வாளை நீட்டி நெருப்பை வைத்து விட்டார். இப்படி ஆஞ்சநேயருடைய வாளிலே நெருப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த ஒற்றர்கள் மூலம் திரிசடை தெரிந்து அதனை சீதா பிராட்டிக்கு சொல்லிய பொழுது அம்மா அக்னி தேவனை வேண்டுகிறார்கள். இந்த நெருப்பு யாரை சுடக்கூடாது என்று சொல்லி, ஆஞ்சநேயரை சுடக்கூடாது, அவருடைய வாளை சுடக்கூடாது அப்படி என்று சொல்லி அம்மா வேண்டுகிறார்கள். அந்த அக்னி பகவானை பார்த்து சொல்லுகிறார்கள், நீயே உலகுக்கு ஒரு சான்று. அக்னி தேவன் உலகுக்கு ஒரு சான்று, எல்லா காரியங்களை செய்வதற்கும் ஒரு சான்றாக இருப்பது அக்னி தேவன். அதனால்தான் திருமணத்தில் கூட அக்னியை வளர்க்குறோம், அக்னி சாட்சியாக அப்படின்னு சொல்வார்கள். அப்படி நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கும்போது உனக்கு எல்லா விவரங்களும் தெரியும். அதில் நான் கற்பு நெறி நின்று வாழுகின்ற தூயேன் எண்ணின், நான் தூயவளாக இருக்கின்றேன் என்றால், நெருப்பு பகவானே, அக்னி பகவானே, அப்படி நான் தூயவள் என்று நீ உணர்வாய் என்றால் நான் உம்மை தொழுகின்றேன், எரியே அவனை சுடல் என்றாள். அக்னி பகவானே, நெருப்பே, நீர் என்ன செய்யக்கூடாது, அந்த ஆஞ்சநேயை சுடக்கூடாது. அப்படி அம்மா வேண்டினாள், நெருப்பு தேவனுக்கு வேண்டினாள். அதனால் நெருப்பு என்ன செய்தது, வாலில் பற்றி எரிந்தால் கூட அந்த வால் குளிர்ந்து கொண்டு தான் இருந்தது, சாதாரணமாக இருப்பது போல் இருந்தது. இது அம்மாவினுடைய செயல் என்று ஆஞ்சநேயரும் நினைத்து கொண்டார். அம்மாவினுடைய அருள்தான் இந்த நெருப்பு என்ன செய்யவில்லை, நம்மை சுடவில்லை என்று அவரும் தெரிந்து கொண்டார். அப்படியாக ஆஞ்சநேயமூர்த்தி இலங்கை மாநகரம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பிற்கு அர்ப்பணித்துவிட்டு, கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்புக்கு அர்ப்பணித்துவிட்டு என்ன செய்கிறார், அப்படியே அம்மாவிடம் மீண்டும் வருகிறார். நெருப்பு வாலில் இருந்து எரிகின்ற நெருப்பை தண்ணீருக்குள், கடலுக்குள் முக்கி அதை அமைத்துவிட்டு அம்மாவிடம் வந்து அப்படியே பணிந்து நிற்கிறார். உடனே அம்மா ஆசி வழங்கி அந்த அந்த விடை கொடுக்கிறார்கள், சென்று வர விடை கொடுக்கிறார்கள். உடனே ஆஞ்சநேயர் அங்கிருந்து தாவுகின்றார். தாவி வருகின்ற பொழுது போகும்போது மைனாக மலை என்று ஒரு மலை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் விருந்து சாப்பிட சொன்னார், மைனாக மலை. ஆனால் நான் வரும்போது சாப்பிடுவேன் என்று சொன்னார். அது மாதிரி மைனாக மலைக்கு, மைனாக மலையில் அப்படியே அந்த விருந்து, மைனாக மலை கொடுத்த விருந்தை உண்டு
அங்கிருந்து எங்கே வருகிறார் என்று சொன்னால், அங்கிருந்து அவர் ஒரே பாய்ச்சலிலே மகேந்திரகிரி எங்கிருந்து புறப்பட்டாரோ அங்கு வந்து சேர்க்கிறார்கள். இவர் வருகிற வேகம், அவருடைய உற்சாகம், இதையெல்லாம் பார்த்த உடனே இங்கிருக்கிற வானர்கள்லாம் பெரிய ஆரவாரம் செய்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். வெற்றியோடு சீதா பிராட்டியை பார்த்து வருகிறார் என்று புரிந்துவிட்டது. அவர் வந்து இறங்கியதும் அவரை பார்க்கிறார்கள், அங்கங்கே காயங்கள் இருக்கின்றன. என்ன, நிறைய அரக்கர்களை கொண்டார் அல்லவா, இவருக்கும் லேசாக காயம் இருக்கத்தானே செய்யும். நிறைய காயங்கள் இருக்கு. ஓ, பெரிய சண்டை செய்து வெற்றியோடு சீதா தேவியை கண்டு வருகிறார் என்று சொல்லி எல்லோரும் பெரிய வானர வீரர்களும் வந்து குழுமி கொண்டார்கள். அந்த உடனே நம் எல்லோருக்கும் அம்மா சீதா தேவி ஆசி வழங்கியிருக்கிறார்கள், நம் குலமே அவர்களால் விளக்கம் பெறுகிறது அப்படி என்று சொல்லி சுருக்கமாக விவரத்தை சொல்லிவிட்டு, நான் முன்னே செல்லுகின்றேன், இந்த செய்தியை வேகமாக சென்று ராமபிரானுக்கு சொல்ல வேண்டும், அதனால் நான் முன்னே செல்லுகின்றேன், நீங்கள் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும், அப்படி நீங்கள் பசியோடு அங்கு வர வேண்டாம், வருகிற வழியிலே மதுவனம் இருக்கிறது, அந்த மதுவனத்தில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் காய்கனிகள் மது எல்லாம் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக வாருங்கள் என்று ஆஞ்சநேயர் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு வந்து விட்டார். இந்த குரங்கினங்கள் பல நாள் பசியினால் இருந்த காரணத்தினால் கடற்கரையிலே இருந்து அங்கங்கு சுற்றி போனவர் வர வேண்டும் எதிர்பார்த்துள்ளவ இருந்தார்கள். அதனால் இவர்களுக்கு பசி அதிகம். மதுவனத்தில் இறங்கினார்கள். மதுவனத்தில் இறங்கினால் அங்கு பெரிய அளவிலே, அது சுக்ரீவனுடைய வனம்தான், சுக்ரீவன் அவனுடைய காடு பகுதியெல்லாம் அவனுடைய வனம்தான். ஆனால் மதுவனத்துக்கு ஒரு காவலாளி உண்டு. அங்கு யாரும் சென்று என்ன கனிகளையோ வேறு இது இப்பொழுது வானரங்கள் எல்லாம் உள்ளே புகுந்து எல்லாம் காய்கனிகள், கிழங்கு வகைகள், பெரிய கனி வகைகள் எல்லாம் பறித்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. அவன் உடனே யார் நீங்கன்னு சொல்லி தடுத்தான். உடனே ஒவ்வொரு அடி கொடுத்துட்டு என்ன, உடனே அவன் சுக்ரீவன்ட்ட போகிறான். இப்படி கொஞ்சம் வானரங்கள் வந்து எல்லாம் நான் சொன்னபடியும் கேட்காம என்ன செய்கிறார்கள், வனத்தை அழிக்கிறாங்க. உடனே சுக்ரீவனுக்கு தெரியும், ஓஹோ நம்ம ஆட்களாக தான் இருக்கும், அவங்க என்னை சாப்பிட்டுட்டு போட்டோம், நீ ஒன்றும் சொல்லாத அப்படி சொன்னான். அப்போ சுக்ரீவனுக்கு புரிஞ்சு போச்சுது, அங்கே வந்து சீதாதேவியே கண்டு வருகிறார்கள், அதனால தான் உற்சாகத்தினால மதுவனத்தில் இறங்கி இப்படி செய்திருக்கிறாங்க அன்னைக்கு புரிஞ்சு விட்டது. ஆஞ்சநேயர் நேராக சீக்கிரமாக அங்கே ராமபிரானை வந்து சந்திக்கிறார். அந்த இடத்திற்கு வந்து விட்டார். அப்படியே ஆஞ்சநேயர் வருகிறார் என்றவுடன் அங்கிருக்கிற சேனைகளெல்லாம், வானரங்களெல்லாம், சுக்ரீவன் உட்பட ராமபிரான், இளைய பெருமாள் எல்லாரும் உட்பட எதிர்த்து நிற்கிறார்கள். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்களல் தொழுகிலன். ராமன்ட்ட வந்தாச்சு ஆஞ்சநேயர், உற்சாகமாக எல்லாம் வருகிறார், சீதாவை கண்டெல்லாம் வருகிறார். அப்படி வந்தவர் வழக்கமாக வந்தால் ராமபிரானே தொழுவார், அவருடைய திருவடி தொட்டு வணங்குவார். இப்போ அப்படி வணங்கலை. என்ன, எய்தினன் அனுமனும், அனுமன் அங்கே வந்துட்டார். என்ன, எய்தி வந்தவர், ஏந்தல் தன் மொய்களல் தொழுகிலன், ராமபிரானுடைய திருவடியை. இப்போ நம்ம ஒருத்தர் சந்தித்தா என்ன செய்வோம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அவர் கண்ட உடனே யாரை வழிபடுவாங்க, அந்த அந்த ராமபிரானை வழிபடுவார்கள். ஆனால் இப்போ அப்படி அவர் வணங்கலையாம். அது ஒரு பெரிய ஆச்சரியத்தில் ஆச்சரியம். வணங்காமல் இருக்க மாட்டார், அவர் தாசர் இல்லையா, ராமதாசர் இல்லையா, வந்த உடனே வணங்குவார். இப்போ மொய்களல் தொழுகிலன் முளரி நீங்கிய, முளரி நீங்கியன்னு சொன்னால், முளரி என்று சொன்னால் தாமரை புஷ்பம், அந்த செந்தாமரை பூவில் இருக்கின்ற செந்திரு, அந்த திருமகள் தான் யார், சீதாதேவியாக வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வரிக்குள்ளே எவ்வளவு அர்த்தத்தை வைக்கிறார் பாருங்கள். அந்த முளரி நீங்கிய தையலை, அந்த செந்தாமரையில் வீற்றிருக்கின்ற திருமகளாகிய அந்த தேவி இப்பொழுது சீதாவாக வந்திருக்கிறாள். ஆகவே முளரி நீங்கிய அந்த தையலை நோக்கிய தலையன். இப்போ ராமபிரான் இப்படி நிற்கிறாரு, தென் திசை பார்த்து நிற்கிறாரு, இவர் தெற்கே இருந்தானே வந்திருக்கிறாரு,
இலங்கையை பார்த்துட்டுல வந்திருக்கிறார், சீதாவை பார்த்துட்டு வந்தவர் இவரை இப்படி விழுந்து வணங்கணும். அதுக்கு பதிலாக எந்த திசையில் அந்த சீதா பிராட்டி இருக்காங்களோ அந்த திசையை பார்த்து இவர் பக்கம் காலை நீட்டியிருக்காரு. ராமபிரான் பக்கம் என்ன நீட்டி அப்படி தானே இருக்க முடியும், அப்படி நீட்டியிருக்கிறார் பாருங்கள். அப்போ முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன், தலை தெற்க பார்த்துருக்கு, வடக்க ராமன் இங்கே நிற்கிறாரு, அவருக்கு நேருக்கு காலை நீட்டிட்டு தலையன் கையினன், கையும் தலையும் அப்படி தெற்க அப்படி நீட்டு. வையகம் தளி, பூமியில் அப்படி எண்சான் கிடையாக, என்ன எண்சான் கிடையாக, அது அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அடியற்ற மரம் போல தென் திசை நோக்கி தென் திசை வைத்த தலையின் மேல் கையை கூப்பி கீழே விழுந்து வையகம் தளி நெடிது இறைஞ்சி வாழ்த்தினான். அம்மா நீங்கள் வாழ்க வாழ்கன்னு அங்கே இவரை வணங்காமல் அங்கே வணங்குறாரு. எல்லோரும் திகைப்பாக பார்க்குறாங்க. என்ன பாருங்கள், அம்மா இவரை விட பெரிய அளவில் அங்கே இருக்கிறாங்க, அந்த இதில் இருக்கிறாங்க. அப்போ பிறகு அப்படி வணங்கிக்கிட்டு எழும்புன்னு கண்டனன் கற்பினுக்கு அணியை, நான் சீதையை கண்டேன்னு சொல்லலை, சீதையை சொல்லுவதற்குள்ள ஏதாவது தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டனன் யார கற்பினுக்கு அணியை, அப்பொழுது சீதைன்னு சொல்லல, கற்பினுக்கு யார் அணிகலனாக இருக்கிறாங்களோ அவர்களை கண்டனன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், இது வேற யாரும் சொன்னதில்லை, நானே நேரிட்டு லைவ் நானே நேரிட்டு பார்த்தேனுங்கிறதுக்கு, நேரிட்டு பார்த்தேன்னு 2-3 வரி சொல்லல, கண்களால். கம்பருடைய அந்த சிறப்பம்சம் கம்பர் அப்படி விளக்குறார் பாருங்க. என்ன கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர், எங்கே பார்த்தேன், இலங்கையில், அது கடல் சூழ்ந்த அந்த அந்த இலங்கையில் தென்னகர். அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும், அண்டர் இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரான் இல்லையா, பகவானே நீ வீர், எந்த ஐயப்பாடும் வேண்டாம், என்ன ஆனாங்களோ சீதை எப்படியோ, எந்த ஐயமும் வேண்டாம். சுருங்கின வார்த்தையில் பெரிய கருத்தை சொல்கிறாங்க. என்ன அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும், துரத்தி ஐயமும், இனி என்ன செய்யணும், நீங்கள் சந்தேகமும் வேண்டாம். பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். பண்டு உள துயரம், இது நாள் வரை துயரப்பட்டாங்கல்ல, எவ்வளோ நாடு தேடி வந்திருக்கிறாங்க, எங்கே பஞ்சவடியிலிருந்து இங்கே வர தேடி வந்திருக்கிறாங்க. அந்த பண்டு நாள் எவ்வளவோ துயரப்பட்டிருக்காங்க, பண்டு நாள் துயரம், அதெல்லாம் இனி என்ன வேண்டாம், இனி அடைய வேண்டாம். ஆனால் எப்படி இருக்கிறாங்க அந்த அம்மா, எப்படி இருக்கிறாங்கங்கிறத ஆஞ்சநேயர் தான் சொல்லின் செல்வன் அவர், நுண்மான் நுழை புலன் அறிவுடையவர். என்ன சூரிய பகவான்கிட்ட போய் வியாகரணம் கற்றவர், அறிவுக்கு ஒரு ஆள் உண்டுன்னு சொன்னால் ஆஞ்சநேயர். என்ன அவர் அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார் பாருங்க. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், முக்கியமான பாடல்கள் இதெல்லாம். ராமபிரான் உலக நாயகன் ராமபிரான் இல்லையா, அந்த மூலப்பொருளுடைய மனைவி அவள் தூயவள் எப்படி இருப்பாள், உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உனக்கு சீதா பிராட்டி உரிமையானவள், ஒரு ஒரு உன்னுடைய துணைவி இல்லையா, அந்த உரிமைக்கு அந்த நிலைக்கு எதுவும் பங்கம் வரக்கூடாது. பங்கம் வந்தன்னா இடைஞ்சல் தானே இல்லையா. அதான் உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் மருதி மருகி என்னும் வாய்மைக்கும், உன்னை பெற்ற தசரதர் இருக்கார்ல, அவருக்கு மருமகா. ஒரு பெண்ணு ஒரு தவறான வழியில் போயிட்டாங்க, அல்லது ஒரு வேண்டாத நிறையில் போயிட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் கெடுதல், இன்னாருக்க மருமகளான்னு சொல்லுவாங்க, இன்னாருக்க மனைவியான்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் சீதாதேவி இதுக்கெல்லாம் பெருமை தேடித்தாரா. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும், தசரத சக்கரவர்த்தியுடைய மருமகளாக்கும் அப்படிங்கிற வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும். மிதிலை மன்னன் யாரு,
இதில் ஜனகமகன், ஜனகமகனுடைய மகள் இல்லையா? அப்போ தந்தைக்கும் இன்னாருக்கு மகா, அப்படி தான் இருப்பா, இன்னாருக்கு மகா. அந்த பெருமைக்கும் தகமைக்கும் என்னும் தலைமை நின்றாள். அந்த இதுக்கெல்லாம் தலைமையாக சீதாதேவி இருக்கிறாள். அதுக்கும் பிறகு சொல்லுவார், அவருக்கு ஆனந்தம் களிப்பு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல கண்டனன் கற்பினுக்கு அணியை சொன்னார் இல்லையா? தென் திசை பார்த்து விழுந்து வணங்கினார். பிறகு கண்டனன் கற்பினுக்கு அணியேன்னு சொன்னார். இலங்கையில் பார்த்தேன்னு சொன்னார், என் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னார், நேரில் நான் பார்த்தேன்னு சொன்னார். பிறகு சொல்லுவார், உன்னுடைய மனைவிங்கிற பெருமைக்கும், உன்னை பெற்ற தசரத சக்கரவர்த்தியினுடைய மருமகள் என்கிற பெருமைக்கும், என்ன அந்த ஜனக மகாராஜாவினுடைய மகள் என்ற பெருமைக்கும் எந்த ஊனமும் ஏற்படாது பெருமையோடு அவள் நிற்கிறாள். அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு ஆனந்தம் பொறுக்க முடியல. என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்றார். அந்த தாய் யார்? என் பெரும் தெய்வம். என்ன ராமரை விட அங்கே என்ன சீதா பிராட்டிக்கு பெருமை. என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். இன்னமும் கேளுங்க, அவர் யார்? என் பெரும் தெய்வம் ஐயா. என்ன இதுக்கு மேல் வார்த்தை கிடையாது. ஆஞ்சநேயர் சொல்கிறார் அப்படியே. என்ன பொன் அல்லது இல்லை பொன்னை ஒப்ப, பொண்ணுக்கு ஓமை பொண்ணை தான் சொல்லணும் இல்லையா? பொறாமையில் நின்றாள். அது மாதிரி அந்த சீதாதேவி பொறையில் நின்றாள். தன்னலது இல்லை தன்னை ஒப்பு என, என்ன உங்களுக்கு ஒப்பு நீங்கள் தான், நின்னலது இல்லை நின்னை ஒப்பு. ராமபிரானுக்கு ஒப்பு யாரு? அவர் தான் ஓமை என நினைக்கு நேர்ந்தாள். அப்படி சொல்லக்கூடிய அளவில் அம்மா பெருமையோடு இருக்கிறாள். என்னலது இல்லை என்னை ஒப்பு என எனக்கும் ஈந்தாள். அது மாதிரி எனக்கு என்ன பெருமை தந்திருக்காங்க அந்த அம்மா, என்னை போல வேற யாரும் இல்லைங்கிற அளவுக்கு எனக்கும் என் குலத்துக்கும் ஆஞ்சநேயர் குலத்துக்கு இப்போ பெருமை இல்லையா? சீதா பிராட்டி அப்படி அனுக்கிரகம் செய்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாய. இது ரொம்ப முக்கியமான பாடல்கள். என்ன உன் குலம் உன்னதாக்கி, என்ன உன்னுடைய குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தாள். என்ன அதனால் பெண்கள் குலத்துக்கே ஒரு பெரிய சிறப்பாக வன்குலம் கூற்றும் ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள். வானவர் குலத்துக்கும் இனிமேல் மேன்மை தான். சீதா பிராட்டி அப்படி ஒரு அந்த நெறியோடு வாழ்ந்ததுனால வானவர்களெல்லாம் இனிமேல் பிழைச்சிக்கிடலாம். இனிமேல் ராவணனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? அடிமை செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அது மாதிரி என் குலம் எனக்கு தந்தாள். இனி 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 செய்வது எம்மோய். என் தலைவனே, இனி நம்ம ஒன்றும் பெருசாக நமக்கு செய்ய வேண்டியதில்லை. விற்பெரும் தடந்தோள் வீர. ராமபிரானை பார்த்து கேட்கிறார், சொல்கிறார், விற்பெரும் தடந்தோள் வீர வீங்குநீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தினாய நங்கையை கண்டேன் அல்லேன். அங்கே யாரை பார்த்தேன்? அந்த இலங்கை மாநகரத்தில் அந்த திரிகூட மலையில், அங்கே இருக்கிற வெற்பு மலை திரிகூட மலை. அந்த திரிகூட மலையில் நற்பெரும் தவத்தினாய நங்கையை கண்டேன் அல்லன். அங்கே ஒரு தவம் செய்து கொண்டிருக்கிற பெண்ணை பார்க்கல, நான் பார்த்தேன் அல்லன். இற்பிறப்பு என்பது ஒன்றும், உயர்குடி பிறப்பாகிய அந்த ஒன்றையும், இரும்பொறை என்பது ஒன்றும், பொறுமைக்கு ஒரு இலக்கணம் என்பது ஒன்றையும், கற்பு எனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன். அங்கே ஒரு களிநடம் நடக்கிறது. அது என்னது? பொறுமைக்கு, ஈர்ப்பிறப்பு உயர்ந்த குடிக்கு, அது மாதிரி கற்பு என்னும் அந்த ஒழுக்கத்திற்கு அவைகளெல்லாம் களிநடம் புரிய கண்டேன். அங்கே அவைகளெல்லாம் சிறப்பாக அன்னையை பார்த்த உடனே அந்த பெருமை உடையது. அந்த அம்மா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ராமபிரானே, பகவானே, உம்மை ஒரு கணப்பொழுது கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் மறக்கவில்லை. கண்ணினும் உளை நீ, அவங்க கண்ணில் நீங்கள் தான் தெரியுறீங்க. கண்ணிலும் உளை நீ, தையல் கருத்திலும் உளை நீ, அவங்க கருத்திலையும் நீங்கள் தானுங்க. வாயின் எண்ணிலும் உளை நீ, வாய் திறந்து பேசினா ராமாதான்.
வாயின் எண்ணிலும் உலை நீ நினைப்பிரிந்தமை பொருந்திற்றாமோ. உங்களை பிரிஞ்சு சீதா பிராட்டி அங்கே இருக்கிறா இலங்கையில் அசோகவனத்தில் அப்படி சொன்னால் அது சரியில்லை. உங்களை பிரிஞ்சே இருக்கல. அது மட்டுமா, தண்டகாரண்யத்தில் உங்கள் தம்பி அமைத்த பர்ணசாலை இருந்ததல்லவா, அந்த பர்ணசாலையில் தான் இப்பொழுதும் அவள் தாய் வீற்றிருக்கிறாள். அந்த பர்ணசாலையோடு தான் அவன் எடுத்து சென்றிருக்கிறான் ராவணன். சீதா பிராட்டியை தொட முடியாது. தவம் செய்த தவத்தின் பயனாய் விளங்கும் சீதாதேவி. தவம் செய்த தவத்தின் பயன் சீதா பிராட்டி. அவங்க அப்படி இருக்கிறாங்க. அந்த ராவணனுக்கு, கொடியவனுக்கு பிரம்மதேவனுடைய சாபம் இருக்கிறது. அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆஞ்சநேயர்கிட்ட, நீ பயப்பட வேண்டாம், பிரம்மாவுடைய சாபம் இருக்கிறது, ஆகவே அவன் என்னை நெருங்க முடியாது, பிரம்மன் சாபம் இருக்கிறது. மண்ணொடும் பெயர்த்து போனான். பர்ணசாலையோட, அதனால தான் என்ன செய்தான், மண்ணோட பெயர்த்து போனான். வானத்து பெண்கள் பெருமை பெற்றார்கள். இதனால் தேவலோகத்து பெண்களெல்லாம் பெருமை பெற்றார்கள். உமா மகேஸ்வரி, அது மாதிரி திருமகள், ஆயிரம் மகுடமுடியிலே இருக்கக்கூடிய அவைகளெல்லாம் இன்னும் கெட்டுப்போகவில்லை. அண்டங்கள் வெடிக்கவில்லை. ஆதிசேடன் படம் சிதறவில்லை. என்ன, இந்த பூமியை தாங்கி இருக்கிற ஆதிசேடனுடைய தலை என்ன செய்யவில்லை, சிதறவில்லை. என்ன காரணம்? அம்மா சுகமாக இருக்கிறாங்க, எந்தவித தீங்கும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அண்டங்கள் வெடிக்கலை. ஆஞ்சநேயர் சொல்கிறார், என்ன, எல்லாம் கட்டுப்பாட்டில். கடல் பொங்கி எழவில்லை. அல்லட்டு அம்மாவுக்கு ஏதாவது தீங்கன்னா கடல் பொங்கி உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும். என்ன ஆஞ்சநேயர் சொல்கிறார், கடல் என்ன அந்த அந்த கட்டுப்பாட்டை நீங்கவில்லை. கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற கடல் பொங்கவில்லை. நடந்த காரியங்கள், பார்த்தவை, இப்படி எல்லாம் அசோகவனத்தில் என்னென்ன நடந்தது எல்லாம் ஆஞ்சநேயர் விவரமாக சொன்னார். பார்த்தது முதல் சூடாமணி கொடுத்தது வரை அம்மாவிட்டம் அவர் அது பெற்றது வரை எல்லா விவரமும் சொல்லி சூடாமணியை ராமபிரானுடைய கையில் கொடுத்தார். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஜெயம். என்ன அது, ஜானகி ஜீவன ஸ்மரணை. ஜெய ஜெய ராம ராம, ஜெய் ஆஞ்சநேய மகாபிரபு. இதுதான் அந்த இடத்தினுடைய முக்கிய. ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், இல்லையா? ராமபிரானுக்கு சூடாமணியை பார்த்த உடனே பெரிய மகிழ்ச்சி. சுக்ரீவன் உடனே, நாம் அப்பொழுது படைகளோடு சீக்கிரமாக இலங்கைக்கு போவோம், அந்த ராவணாதி அவனர்களை அழித்து சீதா பிராட்டியை மீட்டு வருவோம், இல்லையா? உன்னை சுக்ரீவன் ஒரு படைத்தலைவர், அங்கே அந்த குரங்கினத்திற்கு ராஜா இல்லையா, அவர் உடனே சொல்கிறார், சுக்ரீவன் விரைவாக படைகளோடு போவோம் எனல். என்னும் நேரத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு சத்தம் கொடுக்குற நேரத்துக்குள்ள 70 வெள்ளம் வானர வீரர்களும் படைகளும் திரண்டார்கள். உடனே தென் திசை நோக்கி, சலோ எல்லாம் போங்க, போங்க, எல்லாம் தெற்கு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அங்கே தென் திசை நோக்கி படைகள் புறப்பட்டு வருகின்றன. அங்கே திரிகூட மலையில் இருக்கக்கூடிய இலங்கையை பற்றி அனுமன், அந்த கூட வரக்கூடிய அந்த படை வீரர்களுக்கு, அனுமன் கூட வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வரலாற்றையெல்லாம் சொல்லிகிட்டே வரார். இப்படியாகும் அங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு, அதை கேட்டுக்கொண்டே 12 நாட்கள் நடந்தார்கள். அப்போ கிஷ்கிந்தையிலேருந்து 12 நாள் ஆயிருக்குது எங்கே வர்றதுக்கு, இந்த கடற்கரைக்கு வர்றதுக்கு, மகேந்திரகிரிக்கு வர்றதுக்கு. அப்படி 12 நாட்கள் நடந்து 70 வெள்ளம் வானர சேனைகளும் இங்கே வந்து குவிஞ்சாச்சு. இங்கே இது நம்ம பகுதி தான். அதெல்லாம் என்னம்மா, ராமேஸ்வரம் இல்லை, இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க. ராமேஸ்வரத்தை ஒட்டி நம்ம மகேந்திரகிரி எல்லாம் சேர்ந்து அவங்க படைகள் தான் முழுதும். பிறகு பாலம் கட்டினது தான் அந்த பக்கம். ராமேஸ்வரத்திலிருந்து பாலம் கட்டிட்டுருக்காங்க. அப்படி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. கடற்கரையில் வந்து சேர்ந்த அந்த நிகழ்வோட சுந்தர காண்டம் நிறைவுறுகிறது. இனி அடுத்தாற்போல் வரக்கூடியது யுத்த காண்டம். என்ன, இப்போ நாமும் ராமாயணத்தில் கொஞ்சம் வேகமாக நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன், இல்லையா? காண்டங்கள் என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறது. யுத்த காண்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி நடக்குது. ஆஞ்சநேயர் இங்கே வந்துட்டார், செய்தி சொன்னார்,
அந்த 70 வெள்ளம் வானர சேனைகளும் அப்படி எல்லாம் புறப்பட்டு 12 நாள் நடந்து இந்த ராமேஸ்வரம் கடற்கரை தீரம் வந்தாச்சு. ஏன்னா இலங்கை அங்கே இருக்குது, அப்படி அதுலேருந்து சீக்கிரமாக போகலாங்கிற மாதிரி இந்த மகேந்திரகிரி இந்த வட்டாரம் இதுலேருந்து ராமேஸ்வரம் கிட்ட தானே, திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அப்படி தானே, அப்படி வந்திருக்காங்க. இந்த இடத்துல அங்கே என்ன ஆச்சுது, அங்கே இலங்கை மாநகரம் அந்த முழுவதும் தீப்பிடிச்சு போயிட்டுல. அப்போ மக்களெல்லாம் எல்லாம் அல்லோலப்பட்டு அங்கங்கே சிதறி கடலில் நீந்திட்டு இருக்க ஆள்களும் வானத்தில் போன ஆள்களும் அப்படி எல்லோரும் போயிட்டாங்க. ரெண்டாவது அந்த புகை மண்டலம் மாறி பெரிய கரும்புக எழும்பிட்டால் நம்ம மூச்சு விட முடியாமல் திணறிடுவோம் இல்லை, அது மாதிரி திணறினவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு வாரம் தேர் எடுத்து வந்தால் ஒரே நாற்றம், நிறைய ஆள்கள் இறந்து போயிட்டு தீ நெருப்பினால் நிறைய எல்லாம் பெண்களுடைய தலைமுடி துணி எல்லாம் எரிஞ்சு போயிட்டு. இது மாதிரி உடனே ராவணனுடைய கட்டளைப்படி மயனும் பிரம்மாவும் வந்து அங்கே கட்டடங்களெல்லாம் சரி பண்ணுறாங்க. மயன் தெய்வத்தச்சன் மயன், ஆமாம் பிரம்மா அவன் ராவணனுக்கு கட்டளைப்படி நடக்கணும். அதனால் பிரம்மா பயனை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த என்ன செய்தாங்க, இலங்கை மாநகரத்தை புதுப்பிச்சாங்க. எல்லாம் எரிஞ்சது எல்லாம் கலத்தி தூர போட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டு புது கட்டடங்க அவங்க நினச்சா உடனே என்ன ஆயிரும், புது கட்டடங்களாட்டு எல்லாம் புதுப்பிச்சாங்க. உடனே அந்த ராவணன் என்ன செய்யான், ஒரு மந்திர ஆலோசனை ஒரு கூட்டத்தை கூட்டுறான். அவனுடைய மந்திரிமார்கள் மற்றும் உள்ள பிரதான சேனாதிபதிகள் இது மாதிரி படை வீரர்கள் இதில் எல்லாம் ஒரு முக்கியமான மந்திர ஆலோசனை கூட்டம். அதில் இருந்த நிலக்கிழார்கள் மற்றும் உள்ள எல்லோரும் நீங்கள் வெளியே போங்க, சபையை விட்டு வெளியே போங்க, முக்கியமான சேனாதிபதிகள் மற்றும் உடைய மந்திரிமார்கள் இவங்க தான் இருந்த மந்திர ஆலோசனை கூட்டம். தனக்கு தம்பி யாரும் இருக்கலாம். இது மாதிரி அந்த மந்திர ஆலோசனை கூட்டினாங்க. அப்போது ராவணன் அந்த ஆலோசனை மண்டபத்தில் பெருசாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நகரம் அழிந்து போயிட்டுது, உறவுகளெல்லாம் இறந்து போனாங்க, கிணறுகளை பூமியை தோண்டினா ரத்தம்தான் வருதான், அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, தீயில நெருப்பில் எல்லாம் மாட்டி செத்து போயிட்டாங்க. அதனால் கிணறுகளில் ரத்தம் ஊறுகின்றது, தீ இன்னும் அடங்கவில்லை. தீ என்ன செய்யலை, அங்கங்கே போஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன தீ இன்னும் அடங்கவில்லை. என்ன பெண்களின் கூந்தல் எரிந்து நாற்றம் அடிக்கிறது. ஹோ, நாமெல்லாம் இப்படி ஒரு குரங்குக்கு எளிதாகிவிட்டோமே, குறைஞ்சபட்சம் அந்த குரங்கையாவது கொன்னும் இல்லையே. என்ன இவ்வளோ அட்டகாசம் செய்த பிறகும் நம்ம அந்த குரங்கையாவது கொன்னும் இல்லையே. நம்முடைய ஆணை சக்கரம் மிக ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி அவன் எள்ளி சிரிக்கிறான். என்ன வெட்கப்பட்டு, என்ன வெட்கப்பட்டு அந்த வேதனையில் நம்முடைய ஆணை சக்கரம் நன்றாக இருக்கிறது. ஒரு குரங்கினால் இலங்கையும் இந்த ராவணன் அரசும் வீழ்ந்து விட்டது என்கும்போது எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. என்ன அதனால் இதில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு குரங்கினாலே அழிவு ஏற்பட்டு விட்டது. நன்று என் காவலும் ஆட்சியும், என்னுடைய காவலும் ஆட்சி. காவலுன்னா காற்று கூட உள் புக முடியாது, அது மாதிரி பெரிய அரண், அப்படி பெரிய என்ன செய்கிறான் அவனுடைய ஆட்சி. அதனால தான் அந்த ஜடாயு சொல்லுவார் இல்லையா, அந்த சம்பாதி, இங்கே எல்லாம் யாரும் போக முடியாது, அங்கே காற்று கூட போக முடியாது, வாயு பகவான் கூட உள்ளே போக முடியாது, கேட்டு தான் போகணும். அது மாதிரி பெரிய காவலுடையவன். அதனால தான் இப்போ ராவணன் என் காவலும் என் ஆட்சியும் நன்று நல்லா இருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த குரங்கையாவது கொன்று இருந்தால் சரி, இப்படி அட்டகாசம் செய்த குரங்கை கொன்னுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாவது இருக்கும். இப்போ அது ஒன்றும் இல்லை. உடனே அந்த படைத்தலைவர்கள் மற்றவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப பெருசாக விடுவனா பாருங்க, நீங்கள் கட்டளையிட்டால் போதும், இதுக்கு வருத்தப்படலாமா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டுனா அதுக்கு துக்கிப்பாங்களா, அவங்க இருக்கும் இடம் தேடி ஓடி போய் என்ன செய்யலாம், அவங்களெல்லாம் கொன்று குவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோஜனை சொல்கிறான். அப்போது அதில் அந்த வீடணன் புத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிறன்மனை விளைதல் அப்படிங்கிற குற்றத்தை செய்துக்கிட்டு
நம்ம நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நல்லதா என்ன? புலஸ்தியர் மரபு என்று பெருமையோடு பேசிக்கொள்கிறோம். அதாவது அந்த பிரம்மதேவருடைய வாரிசில் வந்தவங்க. அப்படி பெருமையோடு பேசிக்கொள்கிறோம். ஆனால் நாம் பிறன்மனை விளைதலுங்கிற கேட்டினை செய்தோம் என்றால் என்ன ஆகும்? நமக்கு நியாயம் கிடைக்காது, தர்மம் நிற்காது, தர்மம் கிடைக்காது. அதனால் அந்த வீடணன் பலவாறு சொல்லிவிட்டு சொல்லுவார், இரணியன் கேள்விப்பட்டிருப்பாய், நம்முடைய அரக்கர் குலத்தில் முன்னவன். அந்த இரணியன் எவ்வளவு உன்னை விட அதிகமான வரங்கள் பெற்றவன் இரணியன். அந்த அதிகமான வரங்கள் பெற்ற இரணியனே அவன் என்ன சொன்னான்? நாராயணாய நமக சொல்லாதுங்க. என்ன நாராயணாய நமக சொல்லாதுங்க. என்னக்கு புத்தி சொல்கிறான். என்ன வீடனன் சொல்கிறான், நம்ம பிறன்மனை விளைதலுங்கிற பெரிய கேட்ட செய்துட்டு நன்மை வருமா? எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு குரங்கு செய்தது அல்ல, ஒரு குரங்கு செய்த வேலை என்று நினைக்காத. இது அந்த கற்பு கனியை அந்த சீதா பிராட்டியை நீ சிறை வைத்திருக்கிறதுனால அதுவாக எரிஞ்சு போயிட்டு. அதுதானே உண்மை. அதாவது தர்மம் யாருக்கு உதவி வேண்டாம், அதுவே அழிச்சிடும். ஒரு நிமித்த காரியத்துக்கு வேண்டும் என்றால் யாராவது இருக்கலாம், மற்றபடி தர்மம் வெல்லும், அதர்மம் என்று நிற்காது இல்லையா? அதனால தான் சொல்கிறான், உனக்கு முன்னோனாகிய இரணியன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த உலகம் முழுவதும் தனக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, எல்லா பேரும் எனக்கு கீழே தான். அதனால் விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் கிடையாது, நாராயணன்னு சொல்லி ஒருத்தர் கிடையாது, எல்லா பேருமே நாராயணாய நமக சொல்லாதுங்க. அப்படி தானே அவன் கட்டளையிட்டு இருந்தான். நானே கடவுள், எனக்கு நாமந்தான் சொல்லணும், நான் தான் எல்லாம் செய்யக்கூடியவன். அப்போ ஆணவத்தினுடைய உச்சத்துக்கு இதுக்கு மேலே வேணுமா? வேற உதாரணமே சொல்ல முடியாது. இரணியனுடைய அந்த வரலாறு அதைத்தான் சொல்லுது. அதனால் எல்லோரும் இரணியாய நம்ம சொல்லுங்கள், இரணியாய நம்ம சொல்லுங்கள். அத்தகைய இரணியனே எப்படி அழிந்தான் பார்த்தாயா? என்ன அதில் கம்பநாட்டாழ்வார் அந்த இரணியனுடைய வரலாற்றை முழுதும் சொல்லுவார். அவன் எங்கே இருக்கிறான்னு கேட்குறான் பிரகலாதன்ட்ட, பக்த பிரகலாதன்ட்ட கேட்குறான், அவன் எங்கே இருக்கிறான்? நீ நாராயணா சொல்கிறா இல்லை, அந்த நாராயணன் எங்கே இருக்கிறான்? அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் இல்லையா? அங்கே அவர் சொல்லுறார், அணுவினை சதகோடி ஈற்ற கோணினும் உளன். என்ன அணுவை பிரிக்க முடியாதுன்னு காலம் போக கம்பர் அக்காலத்திலே சொல்லியிருக்காரு பாருங்கள். கம்பராமாயணம் எழுதின அந்த இப்போ தான் அணுவை பிளந்திருக்காங்க. அவர் சொல்லுறார், அணுவினை சதகூறிட்ட அதை 100 பிரித்து அதுக்கு கோன் எண்ணி பேர் வச்சுருக்காரு. அணுவை 100 பங்கு பிரித்தா அதுக்கும் பிறகு வரக்கூடிய துகள் இருக்குல்ல, அதில் ஒரு பகுதி அது கோன். அணுவினை சதகூறிட்ட கோணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன். எங்கே இருக்கிறான்னு கேட்டா இல்லையா? அப்படி நீ கேட்ட அந்த சொல்லு இருக்கு இல்லையா, அந்த சொல்லிலும் உளன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லி அந்த இரணியன் அவனுக்கு நரசிம்மமூர்த்தி அவன் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் உடையவன் இல்லையா? ஆகாயத்தில் கொல்ல முடியாது, பூமியில் கொல்ல முடியாது, வீட்டுக்கு உள்ளே கொல்ல முடியாது, வெளியே கொல்ல முடியாது, என்ன எந்த ஆயுதங்களாலும் கொல்ல முடியாது, மிருகம் கொல்ல முடியாது, மனிதன் கொல்ல முடியாது, அவ்வளவு வரம். ஆனாலும் எப்படி வந்துட்டார்? இதெல்லாம் மீறி நரசிம்மமாக வந்துட்டார். பாதி மனுஷன் பாதி மிருகம். அப்போ மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை. வீட்டுக்கு வெளியே கொல்ல முடியாது, உள்ளேயும் கொல்ல முடியாது. என்ன கண்ணு சுருட்டு, என்ன கலைச்செல்வி அம்மாவுக்கு கண்ணு சுருட்டு, உள்ளேயும் கொல்ல முடியாது, வெளியும் கொல்ல முடியாது. அப்போ அந்த நடையில் வச்சு கொஞ்சம் ஆயுதங்களால் கொள்ள, நகங்களால். அப்படி தானே? அப்படி இறந்தான். அதையெல்லாம் நீ நினச்சி பார்க்கணும். நீ தான் பெரிய பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நீ வரம் வாங்குகின்ற பொழுது மனிதர்களை லெகுவாக நினைத்து கொண்டு மனிதரால் கொல்ல முடியாது எண்ணி நீ வரம் வாங்கல. மனிதர்களால் நான் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு நான் வரம் கேட்கல. பார்த்தீங்களா? அப்போ மற்றதெல்லாம் கேட்டான்.
பெரிய தேவர்களால் கொல்ல முடியாது, மும்மூர்த்திகளால் சொல்ல முடியாது, வாயுவினால் கொல்ல முடியாது, அக்னியினால் கொல்ல முடியாது, பஞ்சபூதங்களால் கொல்ல முடியாது, இப்படி எல்லாம் அஷ்டதிக்கு பாலகர்களால் கொல்ல முடியாது, என்னெல்லாமோ கேட்டான். அவனுக்கு அறிவுக்கு வந்ததெல்லாம் கேட்டான். ஆனால் மனிதர்களால் சாவு வரக்கூடாது அப்படின்னு கேட்கல. அதனால் இப்போ வந்திருக்க யாரு? மனிதன் உன் பகைவனாக வந்திருக்கிறான். நீ சீதாவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறா, அவன் தேடி வராமல் இருப்பானா? அவன் உனக்கு பகைவன், அப்போ உனக்கு வெல்வான். அது மட்டும் இல்லை, கார்த்தவீரிய அர்ஜுனன் மனிதன் தானே. இதுதான் நீங்கள் நேற்று கேட்ட கேள்வி விடை. ஒருக்கா ராவணன் இவனுக்கு வாலிக்கு தோத்தான், இன்னொருத்தனுக்கு தோத்து கார்த்தவீரிய அர்ஜுனன். கார்த்தவீரிய அர்ஜுனன் 1000 கைகளை உடையவன். அவன் ராவணனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டான். ரொம்ப நாள் ஜெயிலில் கிடந்தான் ராவணன். அந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு நீ தோத்து போய் அவனுக்கு ஜெயிலில் இருந்தா. அவனும் மனிதன்தான். வீடனன் சொல்லி கொடுக்காரு. அதான் இடித்துரைப்பான் நண்பனுங்கிறது மாதிரி தம்பி வந்து இடித்து சொல்லான். மற்றவங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்லுவான். அதனால் உனக்கு என்னது அழிவு தான் வருது. நீ ஒரு மரப்பொந்தில் நெருப்பை கொண்டு வச்சது மாதிரி சீதாவை எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறா. அது பிறன்மனை விளைதல், பெரிய பாவம். அதே உன்னை அழிச்சு கொண்டே இருக்கு. என்ன, அதனால் உனக்கு பெரிய கேடு வருது. அது மட்டுமில்லை, வேதவதி என்கிற ஒரு பெண்ணை நீ ஒரு 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 என்ன என்ன ஒரு அராஜகமாக அவளுடைய கையை பிடித்து இழுத்த பொழுது அவள் நெருப்பில் விழுந்து செத்தாள். என்ன, அவள் சாகின்ற பொழுது சொல்லியிருந்தா என்ன, ஒரு பெண்ணால் நீ அழிவாய் என்று சொல்லியிருந்தா. அந்த வேதவதி தான் இப்போ சீதாவாக வந்திருக்கா. என்ன எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்க. வேதவதி தான் இப்போ யாராவது சீதாவாக வந்திருக்கா. அப்போ பெண்ணினால் அழிவு, இப்போ உனக்கு அழிவு வந்திருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சீதா பிராட்டியை திரும்ப விட்டு ரொம்ப காலம் நீ என்ன செய்யலாம், இருக்கலாம். மற்றபடி ஒரு குரங்கனால் அழிவு வந்துட்டு, தோண்டினா ரத்தம் வருது, பெண்களுடைய முடி கருகி வாடை அடிக்குது, இங்கே எல்லாம் ஒருத்தரும் இல்லாமல் போயிட்டோம், குரங்கனால் அழிந்து போயிட்டோம், அதை கொல்லாமலும் விட்டு விட்டோம், அப்படியெல்லாம் நீ நினைத்து வருத்தப்படாதே அப்படின்னு சொன்னோம். உடனே அறிவு சொல்ல நீ எனக்கு அமைச்சன் இல்லை, எனக்கு நீ அறிவு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. என்னதுதான் உடைவாளர் உருவி அப்படி வச்சோம். என்ன நாடகத்தில் அப்படி எடுத்துட்டு என்ன உடனே சடார்னு அங்கே அடிப்பாங்க. அப்போ தான் அந்த உடைவாளுக்கு சத்தம் கேட்கும். என்ன நாடக ரசிகர்களுக்கு அதெல்லாம் தெரியும். என்ன அப்போ பாருங்கள், அப்படி கோபப்பட்டான், உன்னை கொல்லாது விட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே பல அந்த படைத்தலைவர்கள் மற்றவங்கெல்லாம் அதாவது துர்ப்புத்தி உடையவர்கள் தான் கூட்டிருப்பாங்க. குடிகாரனோட குடிகாரன் தான் சேருவான், திருடனோட திருடன் தான் சேருவான், என்ன நல்ல சான்றவனோட சான்றவன் தான் சேருவான். அதெல்லாம் அந்த கூடுவார் தான் அந்த அந்த குணத்துக்கு ஏற்ப தான் கூட்டம் வச்சுருப்பாங்க. இவங்க ராவணனோட சேர்ந்தவங்கெல்லாம் எப்படி இருக்கான், துர்மிகளாக தான் இருப்பாங்க. அதாவது நல்ல ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அமைச்சர்களெல்லாம் பொதுவான நல்ல கருத்துக்களை சொல்லணும், இடித்துரைக்கணும். மன்னனை இடித்து சொல்லி இது தவறு அப்படி சொல்லணும். ஆனால் அவங்க எல்லாம் சீதையை திருடியது நியாயம்தான், ஆமாம் என்ன அப்படி சொல்லுவான். அது சூர்ப நகை மூக்காமல் அறிஞ்சான் இல்லையா, அதனால் நம்ம எடுத்தது சரிதான். அப்போது அந்த வீடன்னு சொல்லுவார், இவங்கெல்லாம் சொல்லட்டும், ஆனால் நீ ஒரு பெரிய மாவீரனாக இருந்தால் என்ன செய்திருக்கணும், அந்த உன்னுடைய தங்கை சூர்பனையுடைய மூக்கு காதெல்லாம் வெட்டின பொழுது நீ அவர்கள் எங்கே இருக்கான்னு பார்த்து தண்டை போயிருக்காண்டாமா. அதுதானே வீரத்துக்கு அழகு இல்லையா? கெடுமதியோட நீ வந்து வஞ்சனையிலான மாரீசனை கூட்டு சேர்த்துட்டு, மாமனை கூட்டு சேர்த்துட்டு இப்படி எடுக்கலாமா? அப்போ நீ சண்டை போ. சரி, அதுதான் விட்டு போச்சு. அந்த கரண் தூஷணர்கள் இவங்களையெல்லாம் லட்சக்கணக்கான அரக்கர்களையெல்லாம் அழித்தான் இல்லையா ராமன். அப்போ நீ போய் என்ன செய்திருக்கணும், சண்டைக்கு போயிருக்கணும். நீ அப்போல்லாம் ஒன்றும் செய்யலை. என்ன இப்போ ஒரு பெரிய தவறை செய்து கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறாய். உடனே மந்திரி மகோதரன் எழுந்தான். தம்பி சொல்லுவது சரியில்லை. என்ன அவன் சொல்லுறான், உனக்கு உலகில் யார் எதிரி? ராவணேஸ்வரா, உனக்கு உலகில் யார் எதிரி? என்னை அனுப்பு. நான் இப்போ போய் அவங்களையெல்லாம் என்ன செய்கிறோம், கண்டதுண்டங்களாக அனுப்பி யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டு வருகிறேன் அப்படி சொன்னான். வச்சிரதந்தன் அவனும் அப்படி தான் பேசினான். துர்முகன் ஒருத்தன்
அவனும் அப்படி தான் பேசினான். ராவணனை உசுப்பி விடும்படியாக எல்லாம் பேசுகிறாங்க. உடனே அந்த வீடணன் மீண்டும் சொல்கிறாரு, நீ உனக்கு நந்தி சாபமும் இருக்குது. இது இவ்வளோ நேரம் சொன்னது மட்டும் இல்லை, இப்போ நந்தி சாபமும் இருக்குது. வட திசை நோக்கி புஷ்ப விமானத்தில் போகும்போது அங்கே அந்த கைலேயங்கிரி, அந்த ஹிமாலயம் கைலேயங்கிரி மலை குறுக்கிடுது, இவனுக்கு முன்னே வருது. என்ன கைலேயங்கிரி முன்னே வரும்போது இவன் என்ன செய்தான், அந்த எனக்கு நான் போகிற திசைக்கு நேராக நான் புஷ்ப விமானத்தில் போகிறேன், 14 லோகமும் என் ஆட்சிக்கு உட்பட்டது, நான் போகிற புஷ்ப விமானத்திற்கு எதிராக ஒரு மலை நிற்பதா, நான் இப்பொழுதே அந்த மலையை தூக்கி என்ன செய்ய போகிறேன், கடலுக்குள்ளே வீசுகிறேன், எனக்கு நான் போகிற இடத்துக்கு குறுக்கா எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளோ கைலேங்கிரி அவனுக்கு வரம் கொடுத்ததே சிவபெருமான் தான், ஆனால் அவனுக்கு அந்த பெருமானம். அப்போ தீட்டிய மரத்தில் கூர்மை பார்த்தது மாதிரி நம்ம மக்களும் அப்படித்தானே. நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, உதவி செய்வதவங்களையே அழிக்க பார்ப்பாங்க தீட்டிய மரத்தில். அது மாதிரி இவன் அப்படி சொன்னான். அந்த நந்திதேவர் ராவண அறிவு இருக்கா அவனுக்கு, இது கைலேயங்கிரி சிவபெருமான் இருக்கக்கூடிய மலை, கைலேயங்கிரி மலை, நீ வலத்தோடு சுற்றிப்போ, வலத்தோட போ, அதுக்கு வேணா என்ன பிரதட்சணம், வலது பக்கம் பிரதட்சணமாக போ அப்படிங்கிறாரு. இப்படி வலது பக்கத்தோடு தான் சுற்றி போகணும் போனார். அவரு நல்லது தான் சொன்னார். உடனே குரங்கு மூஞ்சி, நீயா எனக்கு புத்தி சொல்லுது, அந்த நந்தி தேவரை அவன் பேசினான். உடனே அவர் மறுவார்த்தை சொன்னார், ஒரு குரங்கால தான் உனக்கு அழிவு, போ, குரங்குனால தான் உனக்கு அழிவுன்னு. அந்த நந்தி தேவருடைய சாபமும் உனக்கு உண்டு ராவணா, நந்தி தேவருடைய சாபம் உனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வந்திருக்கிறவன் சாதாரணமானவன் என்ன நினைக்காத, தேவர்கள் அடைக்கலம் புகுந்த பொழுது அவர்களுக்கு சரணாகதி கொடுத்தவன். உன்னை ராவணாதி அவனர்களால் எங்களுக்கு தொந்தரவு தீர முடியவில்லை, அவனுடைய அராஜகத்தினால் நாங்கள் துன்பத்தை தாங்கி பல ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், அப்பா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி யாரிடம் தேவர்கள் சரணாகதி அடைந்தார்களோ அந்த பெருமானே வந்திருக்கிறான். தேவர்கள் ஒரு சமயம் சரணாகதி அடைந்த பொழுது இவனை பெற்ற தந்தை தசரத சக்கரவர்த்தி அந்த சம்பராசுரனை வானுலகில் சென்று வென்று வெற்றி கொண்டார், இந்திரனுக்கு முடிசூட்டினார், அந்த பதவியை கொடுத்தார். அது மாதிரி அவருடைய மகன் ராமபிரான், இவன் காகுத்தன், பிருது, சகரன், பகீரதன் என்னும் வம்சாவளியில் வந்தவன். இவன் சாதாரணமாக வந்தவன் அல்ல. அந்த வம்சாவளி எப்படிப்பட்டது, அது சூரிய குலம், அது அந்த சூரிய குலத்திலே தோன்றிய அந்த பரம்பரையிலே எவ்வளவு சாகசங்கள் செய்த மன்னர்கள் வந்த பரம்பரையிலே பகீரதன், சாகரன், கடலை தோண்டியவன் சாகரன், என்ன இது மாதிரி அவர்களெல்லாம் காகுத்தன், பிருது இவர்களுடைய அந்த வரிசையிலே வந்தவன். அந்த கைகேயி கேட்ட வரத்தினால் சத்தியம் தவறாமல் இருப்பதற்காக கானகம் வந்தவன். இவனுக்கு கோசிகன் நிறைய படைக்கலங்களை கொடுத்திருக்கிறான். கோசிகன் என்றால் விஸ்வாமித்திரர், கௌசிகன் அவருடைய முற்பெயர் என்னது, கௌசிகன். அவர் எவ்வளோ படைக்கலம் கொடுத்துருக்காரு, அப்போ எண்ணிறந்த படைகளை கொடுத்துருக்காரு. தாடகையெல்லாம் வென்ற பொழுது அந்த அவருடைய வேள்வியை காத்து ரட்சித்த பொழுது மன மகிழ்ச்சியினால் தேவர்களெல்லாம் ஏராளமான படைக்கலங்களை கொடுத்திருக்கிறாங்க. அகஸ்தியர் அவர் செய்த தவத்தின் பயனால் கிடைத்த அத்தனை படைக்கலங்களையும் கொடுத்திருக்கிறார். இவன் கையில் திருமால் வில் இருக்குது. என்ன, அவன் கையில் என்ன இருக்குது, திருமால் வில் இருக்குது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக தான் அணுகணும் அப்படின்னு சொல்லி விவரங்களை சொன்னான். ஆனால் அந்த துன்மதியாளர்களாகிய மந்திரிகளுடைய வார்த்தையை கேட்டு வீடனன் சொல்லை அவன் அவமதித்தான். மாறாக அவனை கொல்வதற்காக என் கையினால் இறக்காதே, ஓடிவிடு, இலங்கையை விட்டே ஓடிவிடு, உனக்கு ராமனுடைய துதி பாட வேண்டுமென்றால் நீ அங்கேயே போய்விடு, இங்கு இருக்காதே, இங்கு இருந்தால் கொன்று விடுவேன் என்றான். அதனால் வீடனன் என்ன செய்தான், அந்த இடத்திலேயே முடிவு எடுத்து தன்னுடைய 4 மந்திரிகளோடு
அவன் ராமன் பக்கம் போய்விடுவோம் என்று வெளியே கிளம்பி விட்டான். தேனியானது ராணி இன்னொரு ராணி தோன்றிவிட்டதென்றால் அப்படி குபியிலனி மேலே பறக்கும். என்ன பறந்து வேற புதுசாக ஒரு பிரிவை உண்டு பண்ணி போகும். அது மாதிரி இவன் வந்து இந்த வீடனன் வந்து ராமன் பால் போவோம் என்று சொல்லி அவன்தான் அறத்தின் நாயகன், அறத்தின் பக்கம் நிற்பவன். இவன் என்ன செய்கிறான்? என்ன நல்வினை பக்கம் நிற்கவில்லை, தீவினையோடு துன்மார்க்கமாக நிற்கிறான். ஆகவே இவன் உடன் பிறந்தவனாக இருந்தால் கூட இவனை விட்டு பிரிந்து நாம் போய்விடுவோம் என்று சொல்லி எங்கே வந்துட்டான்? ராமர்பால் வந்தான். வந்த பொழுது ஆகாயத்திலிருந்து அப்படி கீழே இறங்கும்போது வானரர்கள்லாம், ஓ இவன் ஏதோ ஒரு அரக்கன் வாரான், விடாதீர்கள் பிடிங்க அப்படின்னு சுற்றி. இது எங்கே நடக்குது? இப்போ அங்கே இவ்வளோ நேரம் நடந்தது இலங்கையில் நடந்தது. இப்போ வீடண்ணன் எங்கே வந்துட்டான்? இங்கே ராமன்பால் ராமேஸ்வரம் இந்த கடற்கரையில் முகாம் போட்டிருக்காங்கல்ல, வானர்கள்லாம் இருக்காங்க. அங்கே ராமபிரான் லட்சுமணர் மற்றும் உள்ள எல்லாரும் இருப்பாங்க. அதுக்கு வெளிச்சுற்று இப்படி வானர்கள்லாம் அரண் மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்துட்டா? வீடனனும் அவனு கூட 4 மந்திரிமார்களும் வந்து விட்டார்கள். 4 பேர் மொத்தம். என்ன மந்திரிகள் 4 பேரோடு வந்தான். அப்போ வீடனோட 5 பேர். சேனைகள் உடனே அவர்களை தடுத்து, இவங்களை பிடிங்க, ஏதோ அரக்கன் வந்துட்டான், என்ன விடாதீர்கள் பிடியுங்கள் அப்படின்னு முயலுகிறாங்க. அப்போ அங்கே மைந்தன் என்கிற ஒரு வானர தலைவன், அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வானர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான். என்ன அந்த சேனைகளை வழிவகுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன அணிகளாக பிரிப்பாங்க. அதுக்கும் பிறகு அதை ஒரு ஒரு பெரிய அணியாக மாற்றுவாங்க. அப்படி பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. என்ன அது மாதிரி அந்த மைந்தன் என்ற வாரண தலைவன் வந்து கேட்டான், நீங்கள் யார் நீ அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அனலன் என்கிற மந்திரிகளில் ஒருவன் சொல்கிறான், நாங்கள் வந்து இப்படி இவர் வந்து ராவணனுடைய தம்பி விபீஷணன், வீடனன் பேர், நல்ல புத்திகளை ராவணனுக்கு சொன்னார், அவன் கேட்டபாடில்லை, அதனால் அவனை பிரிஞ்சு ராமருடைய திருவடி அடையணும் அப்படின்னு வந்திருக்கிறோம் என்ன விவரத்தை சொன்ன உடனே அவன் போய் உடனே அவங்க அந்த சுக்ரீவன் முதலானவர்கள்ட்ட சொன்ன உடனே சுக்ரீவன் வந்து ராமபிரான்கிட்ட சொல்கிறார், இப்படி 4 பேர் வந்திருக்கிறாங்க, 4 பேரோட வீடனன் வந்திருக்கிறான், அவன் வந்து ராவனுடைய தம்பியான், அவன் வந்து இங்கே நம்மோட சேரணும், அடையணும்னு வந்திருக்கிறான், என்ன செய்யலாம் அப்படின்ன உடனே எல்லோரும் அங்கே சுற்றி இருக்காங்க. அங்கே யாரெல்லாம் இருக்கிறது? ராமபிரான் இருக்கிறார், இளைய பெருமாள் இருக்கிறார், என்ன நளன் இருக்கிறான், நீலன் இருக்கிறான், பெரிய பெரிய படைத்தலைவர்கள், சுக்ரீவன் இருக்கிறார், ஜாம்பவான் இருக்கிறார், அங்கதன் இருக்கிறான், எல்லோரும் இருக்காங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க வர சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணுறாங்க. அப்போது சுக்ரீவன் அந்த கிஷ்கிந்தை அந்த ராஜ்யத்துக்கு தலைவன், இந்த வானரங்களுக்கெல்லாம் தலைவன் இல்லை, அவன் தான் இப்போ ராஜா இல்லையா. அவன் வந்து உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு ராமர் கேட்குறாரு. வந்தவங்க அங்கே நிற்கிறாங்க, அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கு. விவரத்தை சொல்லி ராமபிரான்ட்ட வர சொல்லணுமா வேண்டாமான்னு அழைக்கிறதுக்கு. அப்போ அவர் வர சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு ஆலோசனை கூட்டம், அடைக்கலத்துக்கு வந்திருக்கிறான், அவனை ஏற்றுக்கிடணுமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை. அதில் உடனே சுக்ரீவன் கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த அரக்கர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு நேர்மையான குணம் கிடையாது, நல்ல சான்றாண்மையான நல்ல குணங்கள் யாருக்கு கிடையாது? அரக்கர்களுக்கு. அரக்கர்கள் அப்படி சொன்னாலே துன்மார்க்கர்கள், விலங்கினம் போன்றவர்கள், விலங்கை விட மோசமானவர்கள் அரக்கர்கள் இல்லையா. அப்படி இருக்கிற விஷயத்தில் அதில் அரக்கர்களில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு உண்டுமா? திருடன்னா எல்லாரும் திருடன் தானே, அது மாதிரி அரக்கன்னா அந்த கூட்டமே அப்படிப்பட்டது. அதனால் இவன் வீடவனன் நல்லவன், இவனை சேர்த்துக்கலான்னு நம்ம சொல்ல முடியாது, நினைக்க முடியாது. அது மட்டுமில்லை, இவன் இப்பொழுது வந்திருக்கிற நேரம் அண்ணன் தவறு செய்திருக்கிறான், சீதா பிராட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கிறான்,
அப்படி இருக்கிறது. நம்ம அவனோட போர் செய்ய வந்திருக்கிறோம். இப்படி பகைவர்கள் நெருங்கி தாக்க வரும்போது அண்ணனை விட்டுக்கிட்டு இங்கே வாரான்னு சொன்னால் அது நல்ல குணம் இல்லையே, அது தகாத குணம் தானே. அதனால் இந்த வீடனை நம்ம சேர்க்கறதுங்கிறது யோசிக்க வேண்டியது தான், அது வேண்டாதது தான். இந்த தருணம் அப்படிப்பட்ட தருணம். இந்த தருணத்தில் அண்ணனுக்கு உதவி செய்வோம் அப்படி தானே இருப்பாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லையே, இங்கே வாராயணியில் வந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, பகைவர்கள் வந்து ஒருவேளை பகைவர்கள் ஜெயித்தால் அண்ணனோடு உடன் இறப்பவன் தானே மேலானவன். அப்படி உடன் இறக்க மனசு இல்லாட்டு கூட இவன் என்ன செய்யலாம், துறவியாக போயிருக்கலாம். இவன் நான் போரே வேண்டாம், எனக்கு நான் இதில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யலாம், துறவு மேற்கொள்ளலாம். ஆனால் பகைவர்களாகிய நம்மிடம் வந்து சேர்றான். நாம் அந்த ராவணனுக்கு பகைவன் தானே. நம்மிடம் இவனுக்கு போர் வேண்டாம், அண்ணனுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அண்ணனோடு இருந்து ஒருவேளை நாம் ஜெயிக்கின்ற பொழுது அவன் உயிர் துறக்க வேண்டும். அப்படி இல்லை, இந்த நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போரில் நான் கலர மாட்டேன், விதுரர் போயிட்டார்ல, அது மாதிரி இவன் வந்து துறவரம் பூண்டு போயிருக்கலாம் இல்லையா. அதுவும் செய்யவில்லை, பகைவர்களாகிய நம்மிடம் வந்து சேருகிறான். அப்படி என்றால் இதை நம்ப முடியாது. இவன் இப்படி அண்ணனுக்கே உறவாகாதவன் வேறு யாருக்குத்தான் உறவாக ஆவான்? மாரீசன் எப்படி இருந்தான்? ராமனுடைய பராக்கிரமம் எல்லாம் தெரிஞ்சிருந்தான், கடலில் போய் ஒளிச்சிருந்தான். பிறகு தவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தவத்தில் இருந்தான். அவனே மாய மாநாட்டு பிறகு மனம் மாறி போனான் இல்லையா. அதை மாதிரி இவங்க எந்த நேரத்தில் மனம் மாறி போவார்கள் என்று சொல்ல முடியாது. என்ன, அவன் மாரீசன் வந்து பெரிய பாடம் கற்றிருந்தான். ராமனோடு எதிர்த்து ராமபாணத்தினுடைய மகிமை அறிந்து பெரிய பாடம் கற்றிருந்தான். அந்த கல்வியும் போய்விட்டது, அவன் எடுத்துக்கொண்ட தவமும் போய்விட்டது. அவன் மீண்டும் துன்மார்க்கமாக ராவணனுக்கு உதவி செய்தான். அதுபோல இவன் செய்யக்கூடும். இவன் துணை செய்வான் ஆவானோ, நமக்கு எந்த விதத்திலாவது இவன் துணைவன் ஆவானோ? இரக்கம் இல்லாத அரக்கரை துணை கொள்ளலாகாது அவர் சொல்கிறார். சுக்ரீவன் சொல்கிறார், இரக்கங்கிறதே இந்த அரக்கர்களுக்கு கிடையாது. அதனால் இரக்கம் இல்லாத அரக்கரை துணை கொள்ளலாகாது. நம் வீரமும் என்ன ஆகும்? இவர்களோடு நாம் துணை போனோம்னு சொன்னால், இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நம்ம சீதா பிராட்டியை மீட்டணும்னு சண்டைக்கு போனால் நம்முடைய வீரம் என்ன ஆகும்? இவன் வருகை கபடச் செயல்தான். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பலங்களையெல்லாம் அறிந்து போய் சொல்கிறதுக்கோ அல்லது வேற கபடமாகத்தான் இவன் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு சொன்னது சுக்ரீவன். என்ன, நம்ம கதை கேட்டாலும் நமக்கு இந்த விவரங்கள். இப்போ சுக்ரீவன் வந்து ராமன்ட்ட, நீங்கள் அந்த சபைக்கு போகணும். இப்போ கடற்கரையில் கூடியிருக்கிற அந்த வானர வீரர்கள் மத்தியில் ராமபுரான் இருக்கார், நம்ம வணங்கக்கூடிய ராமர். அதனால் ராம காவியம் கேட்க கேட்க அந்த ராமருடைய உருவு நம்ம மனதில் வரணும். என்ன, இப்போ ராமர் அங்கே இருக்கிறாரு, சுற்றி சூழ யாரெல்லாம் இருக்கா? ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, ஜாம்பவான் இருக்கிறாரு, சுக்ரீவன் இருக்கிறாரு, என்ன மற்றுமுள்ள எல்லா பெரிய நலன், அங்கதன், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களெல்லாம் கணத்தலைவர்களெல்லாம் இருக்காங்க. என்ன, அது மாதிரி பெரிய வீராதி வீரர்கள்லாம் இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் அந்த இதை சேர்ந்து. அப்படி இருக்கும்போது தான் அங்கே அந்த 4 பேரும் வராங்க, அந்த வீடனும் அவனுடைய 4 மந்திரிகளும் வராங்க. அப்போ இவங்க போய் அவங்கள பிடிச்சி அரக்கம் வந்துட்டான் பிடிங்க உதைங்கன்னு சொல்லும்போது அந்த மைந்தனுங்கிற ஒருத்தன் கண்டு யாருன்னு கேட்குறான். அப்போ அவன் விவரம் சொல்கிறான். அந்த வந்து இங்கே வந்து சுக்ரீவன்ட்ட விவசாயத்தை சொன்னோன்னே அப்புறம் இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆலோசனை கூட்டத்தில் கடற்கரையில் இருக்கிறோம். ராமபுரான் ஒரு சபை கூட்டம் இல்லையா, உட்காருங்க, உங்கள் கருத்து என்ன கேட்குறாரு. ஜாம்பவான்கிட்ட கேட்குறாரு. ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், ரொம்ப அனுபவம் உள்ளவர். என்ன, அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் சொல்லார், நல்லவர்களாக அரக்கர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அரக்கர்களுக்கு மிகுதியாக வஞ்சனை தான் இருக்கும். அவர் சொல்கிறார். என்ன, வஞ்சனையாக இருக்கக்கூடிய பழக்கம்தான் அதிகம். 1-2 நல்ல நினைப்புகள் வந்தால் கூட தீய நினைப்பு தான் அதிகமாக இருக்கும். இதை சொல்கிறது யார்? ஜாம்பவான். ஜாம்பவான் சொல்லுவார், உதவுவது போல் வந்து சிறிய உதவியும் செய்து கொண்டு தக்க சமயத்தில் தீங்கும் இழைப்பார்கள். இது உண்மை தானே? உதவுவது போல் நம்மக்கிட்ட வந்து இருந்து விடுவாங்க, எல்லா செய்திகளையும் அறிஞ்சிக்கிடுவாங்க, அல்லது வேண்டிய காரியங்கள் இது அந்த எங்கே வெற்றி வருமோ அந்த இடத்துல அவங்க வந்து தப்பி போவாங்க.
உதவியும் செய்து தக்க சமயத்தில் தீங்கும் இழைப்பார். சிற்றினத்தாரோடு சேர்தல் நன்மை பயக்காது. சிற்றினத்தாரோடு சேரக்கூடாது. எப்பவும் நல்லோர் இணக்கமும் நின்பூசை நேசமும். நல்லோர் இணக்கம் வேணும். என்றைக்காவது ஒரு நாள் அது நம்மளை என்ன செய்யும்? கரையேற்றும். நல்லோர் இணக்கம். ஆனால் தீயோர் இணக்கம் என்றைக்காவது ஒரு நாள் குழியில் தள்ளிடும். புரியுது இல்லையா? ஆமாம். அதாவது அதுக்கு வள்ளுவர் அழகாக பாடுவார். ஒரு பாடலில் சொல்லுவார். அதாவது நம்ம அந்த தீயோர் இணக்கம் கூடாதவரோடு கூடக்கூடாது. அது மாதிரி இணக்கம். அது மாதிரி இவர்கள் இருப்பார்கள். ஆகவே சிற்றினத்தாரோடு சேர்தல் நன்மை பயக்காது. அவர்களின் தீய குணமே மிகும். மிகுதியாக என்ன வரும்? தீய குணம்தான் அவர்கள்ட்ட. ஏனென்றால் அவர்கள் அரக்கர்கள். அடைக்கலம் கொடுத்த பிறகு அவர்கள் குற்றம் புரிந்தாலும் தண்டிக்க முடியாது. ஒருவருக்கு அடைக்கலம் கொடுத்த பிறகு அவங்க குற்றம் செய்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? தண்டிக்க முடியாது. ஆகவே இவனும் மாரீசன் வந்தது போல் என்று தான் நினைக்க வேண்டும். மாரீசன் வேடம் போட்டு மான் போல வந்தான் இல்லையா? அது மாதிரி மாரீசன் போலத்தான் இந்த மாற்றான் வரவும் உள்ளது அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் சொல்கிறார். அப்போ 2 பேர் கருத்து சொல்லியாச்சு. சுக்ரீவன் சொன்னார், அதுக்கும் பிறகு ஜாம்பவனும் சொல்லியாச்சு. பிறகு அங்கே இருக்கிற முக்கியமான ஆட்களில் பார்த்தா நீலன் அவர் கருத்து சொன்னார். நீலனும் அவருடைய தொகுப்பாக என்ன சொன்னார்ன்னு சொன்னால், முடிவா இந்த ராவணனோட தம்பியாக இருக்கிறான், இவனை நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி தான் இவங்க கருத்தை தான் அவரும் ஒட்டி பேசினார். மற்றவர்களும் பேசினாங்க, பல பேர் பேசினாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, பகைவன் தம்பியை ஏற்கலாகாது என்று தான் முடிவாக சொன்னாங்க. என்ன அங்கதன் எல்லா பேருமே அப்படி கருத்து சொன்னாங்க. அப்போ இப்போ எல்லா பேருக்கு கருத்தும் எப்படி இருக்குது? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, இவனை நம்மளோட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே ஆஞ்சநேயர் அதில் ஒரு பக்கம் இருக்கார். அப்போ ஆஞ்சநேயா உன் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறாரு ராமபுரான். உடனே ஆஞ்சநேயர் சொல்வார், அவர் பெரிய அறிவாளி. என்ன, அவர் ஒருத்தருங்க முகத்தை பார்த்தாலே எப்படிப்பட்டவன்னு சொல்லிடுவார், குணத்தை கண்டுபிடிச்சிடுவார். சிலர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாமல் மாட்டிக்கிடுறோம். அவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாம் கூறியிருக்காங்க, அவங்க கருத்தை நான் மறுதளித்து பேசலை, ஆனால் இவர்கள் கூறியது போல் வீடணன் தூயவன் அல்லன், அதாவது தீயவன் அல்லன். இவங்க சொன்னது மாதிரி வீடணன் தீயவன் இல்லை. அது இவங்கெல்லாம் அவன் அரக்கர் குணத்தில் தான் இருப்பான் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி அவன் என்ன அறில, தீயவன் அல்லன். வஞ்சக குணம் இவனுக்கு இருந்தால் அவன் முகத்தில் காட்டிவிடும். இவர்களெல்லாம் வீடணனை பார்த்துருக்காங்களோ என்னவோ தெரியாது. இவங்கெல்லாம் பார்க்கல, உண்மையிலே இவங்கெல்லாம் பார்க்கல இல்லையா? ஆனால் பார்த்த ஒரு ஆள் யார்? அனுமன் தான் பார்த்துருக்கிறார். அதனால் எனக்கு தெரியுது, அவனுக்கு வஞ்சக குணம் இருந்தால் அவனுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவனை பார்த்தா வஞ்சக குணம் இல்லை. நிச்சயமாக ஒரு பகை செய்யணும், இவங்களுக்கு இடையூறு செய்யணும் அப்படின்னு பகை குணத்தோடு வந்தாங்கன்னா அவங்க அடைக்கலம் அடைய மாட்டாங்க, சரணாகதி அடைய மாட்டாங்க. எந்த விதத்திலாவது உதவி செய்ய வரோம் அப்படி இப்படி தான் வருவாங்களே தவிர அடைக்கலம் அடைய வரமாட்டார்கள். வாலி வீர சொர்க்கம் அடைஞ்சான். ராமபிரான் அம்பு விட்டு ராமபாணம் பட்டு வாலி இறந்து வீர சொர்க்கம் அடைஞ்சான். அவன் தம்பி சுக்ரீவன் அரசு வரும்படி நீங்கள் செய்தீங்க. சுக்ரீவனுக்கு என்ன செய்தீங்க? பட்டம் சூட்டினீங்க. அதுபோல ஒருவேளை இந்த வீடணன் அரசு பெறும் வண்ணம் வந்திருக்கலாம். ராவணன் தவறு செய்தவன், அவனை ராமங்கையினால் அழிக்கணும், அதுக்கும் பிறகு இந்த இலங்கை மாநகரத்தினுடைய ஆட்சி பொறுப்பை நாம் பெற்றுக்கிடணும். அவனும் அதுதான் சொல்லிவிட்டான். அந்த ராவணனும், உனக்கு அரசு மேல் ஆசை இருந்தால் நீ போ, இங்கே நிற்காதே, என்ன நீ அந்த ராமர்கள் பால் பேசி என்னை அழிக்க பார்க்கிறாய் அப்படிலாம் சொன்னான். அப்போ அது மாதிரி இவன் அரசு பெறும் வண்ணம் வந்திருக்கலாம். நீங்கள் யார்? பரதனுக்கே நாட்டை கொடுத்தீங்க, ஆட்சி பொறுப்பை பரதனுக்கு நாட்டை கொடுத்தீர்கள். அதனையும் இவன் தெரிந்து வந்திருப்பான். ராமபிரான் நமக்கு
இந்த ராவணன் இறந்தால் நமக்கு ஆட்சியை தருவான் என்று நினைத்திருக்கிறான். அப்போ இந்த நேரம் அண்ணனை பிரிந்து இந்த நேரத்தில், இந்த போர் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்படி எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணனை பிரிந்து வந்த காலம் ஏற்றது அன்று என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் ராவணனுக்கு உள்ள பகை வன்மை உடையது என்று அறிந்து வந்தான். ராவணனுக்குடைய பகை எப்படிப்பட்டது? வன்மையான பகை. அதில் இருந்து ராவணன் என்ன செய்துவிட முடியாது, மீள முடியாது. அது மாதிரி அந்த பகை வன்மையானது என்று அறிந்து வந்தான். தீய அரக்கர்கள் மாயை செய்ய வல்லவர்கள். தீய அரக்கர்கள் மாயை செய்ய வல்லவர்கள். அதாவது உடம்போடு இருப்பாங்க, வானத்தில் மறைவாங்க, மாயையை எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி அவர்கள் செய்தால் நம்ம பக்கம் இவன் என்ன மாயை செய்கிறான்ங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்கு இப்படி ஒருத்தர் வேணும். ஆஞ்சநேயர் சொல்கிறார், இது பின்னால் ரொம்ப உதவுது. பின்னால் இந்திரஜித்து போரில் இலக்குவனுக்கெல்லாம் ரொம்ப வழிமுறைகளை யார் சொல்லிக் கொடுத்தா? இந்த வீடனன் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவன் இருக்கிற தேர் அழிகிறது வரை அவன் சாக மாட்டான், தேரை அழியன்னாரு. இதெல்லாம் பின்னால் வரும் உங்களுக்கு என்ன. அப்படி நிறைய அவன் பெரிய நுகும்பல யாகம்ங்கிற யாகத்தை போய் செய்ய போனான். இவங்களையெல்லாம் மயக்கி போட்டுட்டு அப்போ இவன் நுகும்பல யாகம் செய்யணும், அந்த நுகும்பல யாகத்தை அழிச்சாதான் இவங்களையெல்லாம் கொல்ல முடியும்னு அப்படி பல இடத்துல வழிவகை சொல்லி கொடுத்தது பின்னால் வீடனன். அவங்க மாயை தந்திரங்களெல்லாம் சொல்லி கொடுத்தது வீடனன். இப்போ அதை ஆஞ்சநேயர் முன்னக்கூட்டி சொல்கிறார் பாருங்க. இவர்கள் மிகுந்த மாய செயல்கள் செய்ய வல்லவர்கள் அரக்கர்கள். ராவணன் முதலியோர் செய்யும் மாயையை அறியும் நிலை உடையவர்கள் அவர்களே. அவனுக்கு கூட இருக்கவங்க தான் அவனுக்கு மாயையெல்லாம் தெரியும். அதை நமக்கு சொல்லித்தர வேண்டுமென்றால் இவன் நம் வசம் வர வேண்டும். ஆகவே இவன் நம் வசம் வருவது மிக நல்லது. இவர் நமக்கு தீங்கு செய்வார் என்று எண்ண முடியாது. என்ன, ஏன் அப்படி எண்ண முடியாது? அதுக்கு காரணம் சொல்லணும்ல. சும்மா வசனம் பேசிட்டு போனால் போறாதில்ல. இவர் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சமயம் ராவணனுடைய சபையில் என்னை கட்டி கொண்டு நிறுத்தி இருந்தார்கள். அப்பொழுது அவன் என்னோடு பேசினான், நானும் அவனோடு பேசினேன். அவனை கொல்வோமா என்றெல்லாம் நினைத்தேன். இது மாதிரி தருணத்திலே நீ என் படைகளை அழித்திருக்கிறாய், அசோகவனத்தை அழித்திருக்கிறாய், என் மகனை அழித்திருக்கிறாய், ஆகவே இவனை கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ராவணன். கொல்மின் என்றனன், இவன்தான் நில்மின் என்றான். இந்த வீடனன் தான் என்னை நிறுத்து அப்படி சொல்லி காப்பாற்றினான். என்ன, அந்த அரக்கர்கள் வந்தால் அவர் என்ன செய்திருவார்? இப்படி என்ன அவரோட ஏதாவது செய்திருப்பார். ஆனால் கூட அந்த சபையில் கொல்கியர் கோரலும் நெல்மின் என்றான். கழிந்த வாரத்து பாடம் என்ன, கொல்மின் என்றனன் அந்த ராவணன். அப்போ நெல்மின் என்றனன் நீதியான் அங்கே போட்டார். இங்கே அதை சொல்கிறார். அப்போ இந்த வீடனன், இந்த ஆஞ்சநேயர் சொல்கிறார் பாருங்க. ராவணன் கொல்மின் என்றாலும் வீடனன் நெல்மின் என்றான். பெண்டிரை வீரத்தில் இருந்து இழிந்தவரை, அதாவது வீரத்தில் இருந்து தோற்று போகக்கூடிய நிலையில் நிராயுதபாணியாக நிற்கின்றவர்களை அல்லது புறமுது காட்டு ஓடுகின்றவர்களை, வீரத்தில் இருந்து இழிந்தவரை, தூதரை கொல்லுதல் பழிச்செயல். அப்படி சொன்னது யாரு? இந்த வீடனன். அப்படி நம் திறத்தை அறைந்து வேறு யாவர் சொல்வார்? இங்கிருக்கிற இந்த காரியங்களையெல்லாம் தூதுவனை கொன்னா யாரு சொல்லுவாங்க போய்? ஆகவே இவனை விட்டுவிடுங்கள் என்று இந்த வீடனன் சொன்னான். அப்போ நீதியான் என்கிறத அவர்கள் இந்த மற்ற ஆலோசனை சொன்னவர்களுக்கு நேரடியாக வீடனை பார்க்கவில்லை, அவனுடைய நிலையை பார்க்கவில்லை. இவர் அங்கு போனவர் பார்த்தவர். அதனால் இவர் தெளிவார் சொல்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் சீதா பிராட்டியாரை தேடிக்கொண்டு இலங்கை மாநகரம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அங்குலம் அங்குலமாக அலசி அலசி தேடினேன். அப்பொழுது இந்த வீடனன் மாளிகையை பார்த்தேன். வீடனன் அங்கிருந்தான். அந்த வீடனுடைய அரண்மனை எப்படி இருந்தது? மற்ற எல்லா அரக்கர்களுடைய மாளிகையிலும் வீடுகளிலும் நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் இருந்தன. எல்லாவரும் நிந்திக்கக்கூடிய மது குடம் நிறைய இருந்தது. மது குடங்கள், பத்தயம், மது பத்தயம், மது பெரிய, அதுக்கு பேர் என்ன, பீரோவா, என்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அண்டா,
இதுதான் இருந்தது. ஆனால் இந்த வீடண்ணன் வீட்டில் அது இல்லை. நெறியில் ஊன்களும் இல்லை. நெறி இல்லாத சாப்பிடக்கூடாத ஊன்கள் எல்லாம், ஊன்னா நிறைய ஆடு மாடெல்லாம் வெட்டி தொங்க போட்டிருக்கு வீட்டில். சமயத்துக்கு சமயம் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், அது மாதிரி அங்கே போட்டிருக்கு. சமயத்துக்கு அவங்களுக்கு அதுதானே உணவு. அதுதான் சொல்கிறார், நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் தந்தன கண்டிலன். அங்கே யாருக்குமே அது என்ன பரிமாறலை. மற்ற வீடுகளில் எல்லாம் அதுதான் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்றவங்களாம் அது சாப்பிட்டாங்க, விருந்து கொடுக்குறவங்களும் அதுதான் கொடுத்தாங்க. நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் தந்தன கண்டிலன். அதுக்கு மாறா என்ன இருந்தது? தரும தானமும். அங்கே தர்மம் நடந்தது, தானம் நடந்தது. சில வீடுகளில் போனால் ராமா ஸ்ரீ ராமா ஜெய ராமா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். சில வீட்டில் நாராயணா நாராயணா பாடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே போன உடனே அப்படிதானா அந்த வீடே வித்தியாசமாக இருக்கும். முன்னுக்கு துளசி செடி நிற்கும், நல்ல கோலம் போட்டிருப்பாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க. நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் தந்தன கண்டிலன். தரும தானமும் வந்தனை நீதியும் பிறவும் மாண்பு அமைந்து. நீதி நெறிகளும் நல்ல பல வகைகளும் இதெல்லாம் தான் இருந்து மாண்பு அமைந்து. அதுக்கும் பிறகு அடுத்த வரியை பாருங்கள். அந்தணர் மனையன பொலிந்ததாமரோ. ஒரு அந்தணர் வீடு போல இருந்துதான். என்ன நம்ம வீடுகள் அப்படி இருக்கணும். அந்தணர் என்ன யார்? அறவோர். அப்போ அப்படிப்பட்ட அந்தணர் வீடு, எந்த பிச்சல் பிடுங்கல் இல்லாமல், என்ன பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம அந்த வீடுகளெல்லாம் அப்படி இருக்காது. ஆனால் இவன் இந்த வீடனன் வீடு அந்தணர் மனையன பொலிந்ததாமரோ. அது மட்டுமல்ல, இவருடைய இந்த வீடனுடைய அருமை மகள்தான் சீதா பிராட்டிக்கு அவ்வப்பொழுது உதவி செய்து உபகாரியாக இருந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். பிரம்மனின் சாபம் குறித்தும் இந்த திரிசடை என்று சொல்லுகின்ற இவருடைய மகள்தான் சீதா பிராட்டிக்கு சொல்லி, என்ன ஆமாம், விபூஷனுடைய மகள் தான் திரிசடை. அவங்க தான் அசோகானத்தில் இவங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க. என்ன அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக்கும். என்ன ஆபத்து காலத்தில் வந்து அடைக்கலம் கேட்டும் இவனை விடுவது பெருங்கடல் கிணற்று நீரை அடித்து செல்லுவது போல ஆகும் என்று எண்ணுவது போல ஆகும். ஒரு பெரிய கடலை கிணத்து தண்ணி போய் அடித்து விரட்டிட்டு போயிட்டுன்னு சொன்னது மாதிரி ஆபத்து காலத்தில் இவன் வந்திருக்கிறான், அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது மாதிரி ஆகும். நிச்சயமாக இவனுக்கு என்ன செய்யணும்? அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடனுடைய வருகை நல்ல எண்ணத்தோடு கூடிய வருகைதான் என்று நான் தெளிந்தேன். என் அறிவுக்கு அப்படி தான் படுகிறது. சூரியனிடம் கலைகளை கற்றுக்கொண்டு தெளிந்தவனாகிய அந்த ஆஞ்சநேயர் இவ்வண்ணம் சொன்னார். என்ன உடனே இந்த எல்லா பேருடைய கருத்தும் கேட்டாச்சு. ஆஞ்சநேயர் நிறைவாக சொன்னார். உடனே ராமபிரான் சொல்லுகிறார், அனுமன் கூற்று உகந்தது அப்படின்னார். அவர் எல்லா பேரும் நல்லதே சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அனுமன் கூற்று உகந்தது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பிறகு அவர் விவரங்கள் சொல்லுவார். அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. योगी राम सूरत कुमार जय गुरु